டேஷ் நில். இப்போ என்னன்னா டேஷ் கார்ச்சி நில். ஆர்ச்சிக்கிட்ட நில். ரைட் ஃபஸ்ட் மேன் ரைட்டில் நில். இவன் டேஷ். இவன் என்னது? இவன் டேஷ். சரியா? சரிதானே? அவன் அடிப்பான். யார் அடிப்பா? இவன் அடிப்பான். இவன் என்ன பண்ணுவான்? ரிலீஸ் பண்ணுவான். இதான் முக்கியம். இவன் அடிக்க வரும்போது சரி, இவன் அடிக்க வருவதுக்கு முன்னாடி இவன் அங்கே போயிடுவான். பாருங்க, நீ அடி போ. பார்த்துக்கிட்டே நிற்பான். இவன் பார்த்து யாரும் செய்ய மாட்டான். இவன் நீ அடிச்சு இவனை என்ன செய்யலாம்? நீ அடிச்சு எங்கே கொண்டு எறிஞ்சிடலாம். யாருக்காச்சும் சாமர்த்தியம் அவன் அடிக்கு. இவனுக்கு வா இப்போ நீ ஏன் சொல்லி தரான்னா இவன் அடிக்க முடியாது. எவ்வளோ நேரம் அடிச்சுட்டு பார்ப்போம். எப்படி அடிச்சுக்க? இதை நீ முதல்ல நம்பணும். அந்த பக்கம் நின்னா இவன் அடிச்சிட மாட்டான் நம்பணும். நீ தான் பயந்து போய் நிற்கிற. டேஷ் எங்கே நிற்போ அங்கே தான் நிற்கணும். அதுக்கு நீ எங்கே போய் நிற்கப்படாது. இப்படி போய் கிட்ட அடிப்பேன்னு சொன்னால் இப்படி தானே. ஒரு கிரவுண்ட் இருக்குது, போனஸ் இருக்குது, பக் இருக்குது, மிட் லைன் இருக்குது. ஓ கவனி, நல்ல கவனி. அவன் என்ன செய்கிறான், இவன் என்ன செய்கிறான். இவன் அடிக்க தான் நிற்கான். வேறு யாராவது சாமர்த்தியிருக்கா? இவன் அவனை அடிக்க முடியாது. எப்போ அடிக்க முடியும்? இவன் உறங்கிட்டான், இன்னும் உறங்கிட்டான், இல்லை கவனிக்கல, இல்லை அங்கே கபடியில் புள்ளிகள் கிரவுண்டில் இருந்து புள்ளியில் நினச்சிருந்தான், வீட்டு சாப்பாடில் நினச்சிருந்தானா மாட்டிக்கிடுவான். ஒரே எண்ணம் இப்போ எங்கே இருக்குது? இவன் அடிப்பான். போன கபடியில் இவன் கபடியில் இல்லை, இவன் அடிப்பான். என்ன செய்யணும்? இவன் மைண்டை மாற்றி விட அடிச்சு விடுவான். எங்கே போயிட்டான் பாரு, எங்கே போயிட்டான். சரியா? இது உங்களுக்கு வராது. உங்களுக்கு வர நீ வேணா உங்களுக்கு கிட்டனுங்க. எவ்வளோ கிட்டன்னா அடிக்க முடியும் அவ்வளோ கிட்டனுங்க. நீ கிட்டனே தொட்டுவிடும். அது வேற கதை. இவ்வளோ ரொம்ப கிட்ட வந்தால் என்ன செய்வாங்க? உடண்டாமில்ல, என்ன செய்யலாம்? இப்படி நிற்கான் இக்கட்டோ, இதில் நிற்கான். நான் எதுக்கு ஒர்க்க ஓடணும்? அது பேர் வேணும். அப்போ இதில் நிற்க முடியாது. அப்போ நீ நிற்கணும்னா எங்கே நிற்ப? ஒரு ஆர்ச்சி நிற்பான், அதில் நிற்பான். ஆளுன்னு அடிப்பான். அடிக்கா போன அவ்வளோதான். என் மைண்டு ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அவங்ககிட்ட இருக்கு. இவனை தவிர வேறு இடமே இல்லை. அவன் என்ன செய்யான்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். அவ்வளோதான். இங்கே ஆள் நிற்க இடங்க நிற்க. இவன் சப்போஸ் ஆங்கிள் பிடிக்கான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு நாள் இவன் என்ன ஆங்கிள் பிடி ரெண்டுக்கு வெளியே வந்துட்டானா இப்படி. நான் இப்போ என்ன செய்யலை? அவனை கவனிச்சேன், இவனை கவனிக்கல. முடிஞ்சு போச்சு. முதல்ல ஒரு ஆளை கவனி, பிறகு எத்தனை பேர் கவனி. இப்போ நான் அவனை விடலை, அவனை விடுவேன். நீ இது வந்துட்டு அவனை விடுவேன். யாருக்கு செய்து பார்க்கணும்? இன்னொரு ஆளுக்கு செய்து பார்க்கணுவா? இவன் தான் கேட்டாள். நீ டேஸ் வா. இவன் அவனோட கூட நெருக்கிட்டானா? இவனை தொட தரத்தே முடியல. இவன் கிட்ட நெருக்கிட்டான் பாரு அடியை. அப்போ உங்களை இவன் அடிக்கான் பயிற்சி பெற்ற யானை. இது என்ன யானை? இது பயிற்சி பெற்ற யானை. நீங்கள் என்னது இல்லை இல்லாத பயிற்சி பெற்ற இதோட மேலே வரலாம். வேற ஒன்றுமே இல்லை. இதில் பயிற்சி பெற்றால் நம்ம என்ன செய்யலாம்? இதோட மேலே வரலாம். பயிற்சி பெற்றான்னா அடிச்சு விட்டான். நீங்கள் யாரும் அடிக்க முடியல பார்த்தியா? புரிஞ்சு டைமிங் இருக்குது. அவன் கொஞ்சம் பசந்து இருப்பான். இன்னொன்று போகிறது எப்படின்னு தெரியாதுன்னு சொல்லி தரல உங்களுக்கு. போகிறது எப்படின்னு சொல்லி தரேன். அப்போ இவன் எப்படி எங்கே போகிறான்னு பாருங்கள். ஸ்லோ கட் அந்த மாதிரி இப்படி போவான். எப்படி போகிறான் பார்த்தியா? அவன் என்ன பண்ண, நான் மூவ் பண்ண உடனே நான் லேசாக மூவ் பண்ணேன்னா அவனுக்கு காலை பாருங்கள், என்ன செய்யான்னு பாருங்கள். போ. புரிஞ்சா? நிற்கிறான். இந்த காலை அவன் வந்தோடனே காலை வெளியே எடுத்து ஓடிக்கிட்டே இருக்கான். மூவ்மெண்ட் ஓட்ட தான். அவ்வளோதான். மூவ்மெண்ட்டை பார்த்தீங்களா? அவன் வரும்போதே கிளம்பிட்டு. அவ்வளோதான். சிம்பிள் கான்செப்ட். இப்படி ஒன்று. அடுத்து இன்னொன்று செய்வான் பாரு. ஜம்பில் போ. தென்னை இருக்கட்டு. இந்த கிராஸ் வைக்கல, டைம் இல்லை. போய் நம்ம ஜம்ப் பண்ண லைன் தான். ஜம்ப் பண்ண இது. ஆனால் உன் கவனம் எங்கே இருக்கணும்? நான் ஏமாற்றுவேன், அடிக்கல, போயிட்டான், என்ன பிரச்சனை இல்லை. இப்போ நானே ஏமாற்றி ஜர்க்கு கொடுத்து அவனுக்கு என்ன செய்வேன்? அப்படி செஞ்சிடலாமா? செய்து பார்க்கலாமா? ட்ரை பண்ணுறீங்களா? எப்படி ரிலீஸ் பண்ணணும், எப்படி அடிக்கணும், எப்படி ஜம்ப் பண்ணணும். நீ முதல்ல ஜம்பு எடுத்த பிறகு தான் இதை பண்ணணும்.